கொத்துமல்லி அல்லது புதினா. இந்த கொத்துமல்லி இலையும் புதினாவும் ஒரு மிகச்சிறந்த சீரணத்தை சரி செய்யக்கூடிய இலைகள். நம்மளுடைய சீரண மண்டலம் நல்லா இருந்தாலே நம்மளுடைய உணவுல இருந்து நம்ம உட்கிரகிக்கிற தன்மை மிகச்சிறப்பாக இருக்கும். அப்போ அந்த சீரண மண்டலத்தை அன்றாடம் சரி செய்யறதுக்கு இந்த கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது தவிர வாயுனாலேயோ இல்லை தொடர்ந்து நம்ம சரியா உணவுகளை நேரத்தில் சாப்பிடாதனாலேயோ ஏற்படக்கூடிய வயிற்று புண்களை குணமாக்குறது கூட புதினாவுக்கு அந்த பயன் உண்டு. ஸோ அதனால புதினா சட்னியும் கொத்தமல்லி சட்னியும் மாறி மாறி இருக்கலாம். இப்போ வாரத்துக்கு 6 நாள் நம்ம சட்னி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஒரு நாள் தேங்காய் சட்னி இருக்கலாம், 2 நாளைக்கு வெங்காய சட்னி வைக்கலாம், 2 நாள் புதினா சட்னி வைக்கலாம், இன்னொரு நாள் கொத்தமல்லி சட்னி வச்சுக்கலாம். இதுலேயும் சரி நிறைய காரம் சேர்க்கிறது. சில பேர் ரொம்ப வதக்கிடுவாங்க. அப்படி ரொம்ப வதக்காம ஓரளவுக்கு அதனுடைய பச்சையம் அதனுடைய பசுமை தன்மை இருக்கிற மாதிரி புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்த்து பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதே சட்னியை சாதத்துக்கும் நம்ம போட்டு சாப்பிடலாம். மோர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் இந்த புதினாவையும் நம்ம கொத்தமல்லியும் பயன்படுத்த முடியும்.